ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் மனசில் தோன்ற விஷயத்தை தாங்க நான் சொல்கிறேன். இதை சொல்லணும்னு நினச்சி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். தயவுசெய்து யாரும் தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. என்னென்னா, பொதுவாக வந்து மக்கள் நல்லா வாழ்ந்தாலே சிலவங்களுக்கு பிடிக்காது. அவன் நல்லா முன்னேறான், இவன் நல்லா முன்னேறான், நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்லாம் கூட நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. அப்படிலாம் யாரும் தயவுசெய்து யோசிக்காதீங்க. எல்லோரும் நல்லா இருந்தால் எல்லாருக்குமே நல்லதாங்க. கஷ்டப்படுறதே அதுக்கு தானங்க. சரி, இப்போ என்னோட இதுக்கு நான் வந்துடுறேங்க. என்னென்னா, அவங்க நல்லா இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளையும் வளர்த்தி விடணும்னு சொல்லி எனக்கு சிலவங்க நினைக்கிறாங்க. என்ன நல்லாக்கி விடணும், இவள் வந்து நல்ல லெவலுக்கு வரணும்னு சொல்லி நான் இந்த மாதிரி இருக்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு மட்டும் இல்லாமல் பெரிய லெவலில் நீ சக்ஸஸ் ஆகணும், இந்த யூடியூப்பில் வந்து நீ சக்ஸஸ் ஆகி காட்டணும்னு சொல்லி என் மேலே சில உறவுகள்லாம் ரொம்ப இதாக இருக்காங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாசமாக போகணுன்னு நினைக்கக்கூடியவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. பட் அதையும் தாண்டி கடவுள் எனக்கு இப்படி ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, நீ நல்லா இருக்கணும், நல்லா வளரணும், லைஃப்பில் மேலும் மேலும் நீ வளர்ந்து வரணும், யூடியூப் மூலமாக நீ ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு சில உறவுகள்லாம் இருக்குது. அதை நான் வந்து நல்லாய் வந்து அதுக்கப்புறம் நான் அவங்கள கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். அவங்க யார் யாருங்கிறத இப்போதைக்கு நான் சொல்ல விரும்பலை. ஆனால் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். இந்த யூடியூப்பில் நான் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இதுதான் என்னோடய லட்சியம், ஆசை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.